வணக்கம். இன்றைய தங்கத்தின் விலை பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரூ. 150 கிராமுக்கு குறைஞ்சு காணப்பட்டது இந்திய சந்தையில. இதற்கான காரணம் அமெரிக்க தேர்தலோட எதிரொலி தான். இதனால பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உலக சந்தையில ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கான டாலர் மதிப்பு $100 வரை நேற்றைய சந்தையில் குறைந்தது. அதன் எதிரொலி தான் இன்னைக்கு இந்திய சந்தையில் இந்த மாற்றத்துக்கான காரணம். நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த மதிப்பு உயர வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் இன்றைய சந்தையில நேற்று $100 குறைந்த உலக சந்தை உலக சந்தையில் மதிப்பு இன்று $60 வரை உயர்ந்து காணப்பட்டது. அதனுடைய எதிரொலி நாளைய இந்திய சந்தையில் நிச்சயமாக அதிக அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. எனவே 1 கிராமின் விலை குறைந்தபட்சம் 80லிருந்து $100 வரைக்கும் இந்திய சந்தைகளில் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகம். இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு இருக்கு இல்லையா? அந்த மதிப்பு நேற்று பார்த்தீங்கன்னா, மிக அதிகபட்சம் மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரூபாயின் மதிப்பு குறைந்து, அதாவது இதன் மதிப்பு ரூ. 84.30 கிட்டத்தட்ட அந்த அளவிற்கு உங்களுக்கு மதிப்பு குறைந்தது இந்திய ரூபாயின் மதிப்பு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தங்கத்தின் உலக சந்தையில தங்கத்துடைய மதிப்பு குறைஞ்சாலும், அதாவது வேல்யூ குறைஞ்சாலும், இந்திய சந்தையில ரூபாய் மதிப்பு அதிகமாக காணப்படுது. அதே போல இன்னைக்கும் அதே ரூபாய்க்கு மதிப்பு ரூ. 84.25 என்ற நிலையில் தான் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, குறைந்த இன்றைக்கு குறைந்த தங்கம் நாளைக்கு அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. கிராமுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா $90 வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. வெள்ளி விலையில பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய மாற்றம் இருக்க வாய்ப்புகள் இல்ல. ஏன்னா ரூ. 31.049 டாலர் என்ற அளவுல தொடங்கிய இன்னைக்குடைய சந்தை இப்போதைக்கு இந்திய நேரப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்திய சந்தை நேரப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரூ. 34.85 வரை 85 சென்ட் வரைக்கும் உயர்ந்து இப்போதைக்கு மீண்டும் ரூ. 31.70 என்ற டாலர் நிலையில இப்போதைக்கு வர்த்தகமாயிட்டு. எனவே வெள்ளி விலையில அதிக மாற்றம் இருக்காது. நாளை காலையில உங்களுக்கு தங்கம், வெள்ளி விலையில உங்களுக்கு வர்த்தகம் தொடங்கின பிறகு உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நன்றி.